வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்ற வேலைகள் எதுவுமே இல்லை. அதனால நிறைய பேர் சுய தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனும் தராங்க. அதுக்கான வட்டி அமௌண்ட்டை அவங்களே மானியமாகவும் தராங்க. இதை தமிழ்நாடோட MSME டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்கீம் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. அது பேரு அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம். இந்த வீடியோல ஸ்கீம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு சப்சிடி தராங்க, என்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க, எங்க எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே டீடைல்டா சொல்றேன். ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கான காரணம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமை கம்மி பண்றதுக்கும், எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கவங்களுக்கும், படிச்சு முடிச்சு வேலை இல்லாதவங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கதா MSME டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது மூலமா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், அப்புறம் ரீட்டைல் பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். இதுல என்னெல்லாம் சப்சிடி தராங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட், அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து 25% தருவாங்க. அதிகபட்சம் 3.75 lakhs வரைக்கும் தருவாங்க. அப்புறம் 15 lakhs வரைக்கும் லோனையும் கமர்ஷியல் பேங்க் மூலமா உங்களுக்கு தருவாங்க. இதுக்கு 10 lakhs வரைக்கும் எந்த ஒரு கொலாட்டரல் செக்யூரிட்டியும் தேவைப்படாது. செகண்ட், ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு லோன் வாங்குறவங்க ஜெனரல் கேட்டகரி அப்ளிகண்டா இருந்தாங்கன்னா 10% அமௌண்ட் முன் பணமா கட்டணும். இதுவே ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகண்டா இருந்தாங்கன்னா 5% முன் பணமா கட்டணும். தேர்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 7 daysக்கு கோர்ஸா கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். ஐடென்டிட்டி ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு, எலெக்ஷன் கார்டு, எக்ஸெட்ரா, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இன்கம் சர்டிபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், பர்த் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ரேஷன் கார்டு, பட் இது மேண்டேட்டரி கிடையாது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது பிசினஸ்க்கான ரிப்போர்ட், வேலிட் GST உள்ள கொட்டேஷன் பேப்பர், நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், ரெண்ட் ஆர் லீஸ் அக்ரிமெண்ட். இப்போ இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணி என்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். தமிழ்நாடோட பெர்மனன்ட் ரெசிடென்டா இருக்கணும். செகண்ட், அப்ளை பண்றவங்களோட மினிமம் ஏஜ் 18 வயசாச்சு இருக்கணும். நீங்க ஜெனரல் கேட்டகரி அப்ளிகேட்டா இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுவே ஸ்பெஷல் கேட்டகரி பர்சன்ஸ் லைக் BC, MBC, SC, ST, டிரான்ஸ்ஜெண்டர், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். தேர்ட், 8th பாஸ் பண்ணி இருக்கணும். ஃபோர், உங்களோட இன்கம் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மேல இருக்கக்கூடாது. ஃபைவ், மேனுஃபேக்சரிங் பண்றவங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் 15 lakhs மேல இருக்கக்கூடாது. ட்ரேடிங் ஆர் சர்வீஸ் பண்றவங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் 5 lakhs மேல இருக்கக்கூடாது. ஃபைனலா இந்த ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியற இந்த வெப்சைட் போய்க்கோங்க. அங்க அப்ளைன்ற பட்டன் கீழே நிறைய ஸ்கீம்ஸ் வரும். அதுல UYEGP ஸ்கீம் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் அதுல போயிட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்கிற டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் சப்மிட்டும் பண்ணிடுங்க. ஃபைனலா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸையும் அதிலே செக் பண்ணிக்கலாம்.